பாக்கியராஜ் உடலுக்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன். விவரங்கள். மறைந்த இயக்குனர் பாக்கியராஜின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துவதற்காக முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு வருகை தரக்கூடிய காட்சியும் அங்கு ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுடன் டி.ஆர். பாலு, ராசா உள்ளிட்ட திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் பாக்கியராஜின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அங்கு சென்றிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்திருக்கிறோம். கடைசியாக பாக்கியராஜுக்கு இந்த 50வது ஆண்டு பொன்விழா நிகழ்ச்சியில் பாக்கியராஜ் கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சராக இருந்த மு.க.ஸ்டாலினும் சில மாதங்களுக்கு முன்பு கலந்து கொண்டு பாக்கியராஜின் படங்கள் அனைத்து திரைப்படங்களையும் தான் மிகவும் விரும்பி பார்ப்பேன் என்றும் அவருடைய பணிகள் மற்றும் அவர் ஆற்றிய திரையுலகில் அவர் ஆற்றிய சாதனைகள் என்றென்றும் மக்கள் மனதில் நிற்கும் என்றும் அவருக்கு திமுக தலைவர் புகழாரம் சூட்டினார். இப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் நுங்கம்பாக்கத்தில் உள்ள மறைந்த பாக்கியராஜின் இல்லத்திற்கு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் சரத்குமார், டி.ஆர். பாலு, ராசா உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இப்போது நுங்கம்பாக்கத்தில் உள்ள மறைந்த இயக்குனர் பாக்கியராஜின் இல்லத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். அவருடைய இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக அங்கு ஏராளமானோர் திரண்டுள்ள சூழ்நிலையில் திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய பாக்கியராஜின் 50 ஆண்டு திரையுலக பொன்விழா ஆண்டை குறிக்கும் அந்த பாராட்டு விழாவில் திமுக தலைவர் உரையாற்றி இருவரும் இணைந்து அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். அதற்கான வீடியோ பதிவையும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவருடைய இரங்கல் செய்தி ட்விட்டர் பதிவில் வெளியிட்டிருக்கிறார்.